கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நான் மீண்டும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமா நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் நாம் தேவனை நோக்கி ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய சத்திய வார்த்தைகளில் நாம் யாரும் தியானிக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை ஏற்றுக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரி, இன்றைய நாளிலே இந்த ஆராதனை பகுதியில நம்ம பார்க்க போற பாடத்தின் தலைப்பு தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சீமேயின், சீமேயின் நியாய தீர்ப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு பாடம் நாம் தியானிக்க இருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் ஒரு ஒரு கேரக்டர் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான். ஒரே நிமிஷம், ரொம்ப டிஸ்கஸ் அன்பான சகோதரர், கொஞ்ச நேரம் சீமையை என்ன செய்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சீமை செய்த நிமித்தமாக அவருக்கு என்ன ஒரு தீர்ப்பு நடைபெற்றது என்பதை பார்க்க போகிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். 3 பார்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். சீமை என்ன பண்ணினார், சீமைக்கு எப்படி ஒரு நியாய தீர்ப்பு கிடைச்சது, அந்த நியாய தீர்ப்பின் மூலமாக நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படிங்கிறது 3 பாகங்களாக நம்ம பார்க்கலாம். சீமைன்னு சொன்னோடனே நமக்கு உடனடியாக என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? சீமையினாலே ஒரு விஷயம்தான் நமக்கு நல்லா ஞாபகத்தை வரும். என்னன்னு பார்க்கின்ற பொழுது தாவீதை தூஷித்த ஒரு காரியம். சோ இதுதான் நமக்கு நல்லா ஞாபகம் வரும். ஓகே, இப்ப அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் தூஷித்த நிமித்தமாக தாவீது இவருக்கு என்ன செஞ்சார்? மன்னிச்சிட்டாரா இல்லையா? மன்னிச்சிட்டாரா? மாத்த மாட்டீங்க பின்னாடி. மன்னிக்கலையா? மன்னிச்சிட்டாரா? கரெக்டா சொல்லுங்க, யோசிச்சு தண்டனை கொடுத்துட்டாரு. 2 ஆன்சர் தான். ஒன்னா மன்னிக்கணும், இல்லைன்னா தண்டனை கூட. 2 சொல்லிட்டா நமக்கு என்ன இல்லை ப்ராப்ளம். ஏதோ ஒண்ணு சகோதரர் என்ன பண்ணிடுவாரு, அப்படின்னு அது பேரு மன்னிப்பா? நான் கொலை செஞ்சாலும் கொலைதான், அவரை வச்சு கொலை பண்ண சொன்னாலும் கொலைதான். இப்ப கொலை தானே இது. ஓகே, இதுதான் இப்ப இந்த சப்ஜெக்டுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். தாவீது மன்னித்தார், ஆனா சாலமோன் என்ன பண்ணல? மன்னிக்கவில்லை. சாலமோனுக்கு தெரியாது. சாலமோன் கிட்ட கொலை செய்ய சொன்னதே யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது தான் என்ன பண்ணிருக்காருங்க, செய்ய சொல்லிருக்காரு. அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பாகங்களாக நம்ம பார்க்கலாம். இப்போ தாவீது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஜெருசலேம்ல இருந்து கடந்து போகிறார். என்ன சம்பவம் நடக்குது? ஏன் அப்படின்னா, அவருடைய பையன் அப்சலோம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அங்க ரிபேலியன், அங்க கலகம் பண்ணுகிறார். அந்த அரசாட்சியை கைப்பற்றுவதற்காக உங்களுக்கு ஒரு கலகம் நடக்குது. அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, தன் ராஜ்யபாரத்தை விட்டுட்டு என்ன பண்றாருன்னா கடந்து போகிறார். சரி வேண்டாம், அப்சலோமே இது வச்சுக்கிட்டோம், நம்ம என்ன பண்ணிடலாம், ஜெருசலேம் விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிறார். வசனங்கள் வாசிப்போம். தெரியலையா? யார்? இல்ல இது ஆக்சுவலா ஆதார வசனம். மீண்டும் ஆதார வசனம் நம்ம வாசிக்கல. ஓகே, நான் இந்த பிக்சர் போட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன பார்க்கும்போது இங்க இருக்கு பாத்தீங்களா, ஜெருசலேம். ஜெருசலேம்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்சலோம் இல்ல. ஜெருசலேம்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது இருக்கிறாரு. எப்ரோன்ல தான் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்சலோம் இருக்காங்க. அப்சலோம் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த எப்ரோன்ல இருந்து ஜெருசலேம் நோக்கி வர்றாரு. எதுக்கு? இங்க ராஜ்யபாரத்தை பிடித்துக் கொள்வதற்காக. கீழே இருக்கு பாத்தீங்கன்னா ஹெப்ரோன்ல இருந்து அப்சலோம் ஆர்மி இங்க வருது. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, தாவீது இந்த இடத்துல இருந்து நேர எங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே பெகிரும் இந்த வழியா அப்படியே போய் யோர்தானை கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. ஆனா இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் எப்ராஹிம் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துலதான் ஒரு போர் நடந்து அப்சலோம் இங்க இருந்து இங்க வந்துடுறாரு. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துலதான் போர் பண்ணி அப்சலோம் என்ன பாத்தீங்கன்னா கொலைந்து அங்க மரித்து போகிறார்.
அப்புறம் மீண்டுமாக இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் எப்ராம் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து மீண்டுமாக இந்த யோர்தானை கடந்து மீண்டுமாக ஜெருசலேம் வரார். யோர்தானை கடந்து அங்க போறார். அப்புறம் அங்க போர்ல ஜெயிச்ச பின்னாடி மீண்டுமாக யோர்தானை கடந்து ஜெருசலேம் போறார். இப்படி போயிட்டு திருப்பி அப்படியே போறார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்சலோம் பிடிக்க வரான்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஜெருசலேம் பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் ஜெருசலேம் ஒரு ரவுண்ட் இருக்கு. இது பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, பகீரும் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். இங்க இருந்து இங்க போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கறது வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த பொழுது இதோ சபை வீட்டு குமாரனாகிய சீமே என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு யோசித்துக் கொண்டே நடந்து வந்து. சோ என்ன நடக்குது? தாவீது பாருங்க ஜெருசலேம்ல இருந்து பெத்லெஹேம் போறாரு. ஜெருசலேம்ல இருந்து பெத்லெஹேம் போறாரு. இப்படி அவர் போகின்ற பொழுது சவுல் வீட்டின் வம்சத்தானாய் இருக்கிறார். சவுல் வீட்டு வம்சத்தான் இருக்கிற கேராவின் குமாரன் சீமே என்ன பண்றாருன்னா அங்கிருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டு என்ன பண்றாருங்க, நடந்து வரார். அங்கிருந்து தாவீத பார்த்த உடனே அங்க ஒரு தூஷணம் வந்துருச்சு. தூஷித்து கொண்டே அங்க வந்துட்டு இருக்கிறார். என்ன நடக்குது? 6ஆம் வசனம். பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தார்கள். அன்பான சகோதரர், இப்ப கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கலாம், அப்பதான் நமக்கு புரிய வரும். தாவீது போகிறார். தாவீதுக்குள்ள சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. தாவீது போகிறார். தாவீது கூட யார் யார் போறாங்க அப்படின்னா சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடந்து போகையில் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப தாவீது மட்டும் போகல, தாவீது கூட மிகப்பெரிய பலசாலிகளும் என்ன பண்றாங்கன்னா போறாங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். இப்படி போயிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா கற்களை தூக்கி எறிகிறார். பாருங்க என்ன நடக்குது. அதே 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கின்ற பொழுது இப்ப இந்த பலசாலிகள் யார், எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தாவீதோட பலசாலிகள் யார், அவங்களுடைய மைட்டேமென்ஸ் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா இங்க இருக்காது, பட் நம்ம வாசிக்க போறோம். இந்த பலசாலிகள் தாவீது கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க வேதாகமத்துல வாசிக்கலாம், இதுல வராது, நீங்க அதை எடுத்து வச்சுங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எனக்கு கம்மியா இருக்கு. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன: தெக்கேலியின் குமாரனாகிய யோசேபாத்ரம் எனப்படுவார், சேவைக்காரர்களின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை உரிமிக்க வெட்டி போட்ட அதினோ எஸ்பின் ஊரனாவான். ஓகே, நீங்க இப்ப கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கடுமையா தான் இருக்கும் வாசிப்பதற்கு. என்ன ஆகுதுன்னா நிறைய பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. அதுலேயே ஸ்பெஷலா 3 பேர் இருக்கிறாங்க. இங்க ஒரு பராக்கிரமசாலி இருக்காரு. இந்த பராக்கிரமசாலி எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஒரு போருக்கு போனான்னு வச்சுக்கீங்களேன். ஒரு போருக்கு போனா இவர் ஒருத்தர் 800 பேருக்கு என்ன பண்ணிடுவாரு, கொலை செஞ்சிருவாரு. அவ்வளவுதான், ரொம்ப கம்மி. போருக்கு போனா எத்தனை பேர்த்த கொலை செய்வாரு நம்ம எண்ணி முடிக்கிறதுக்கே டயர் பண்ணிடும். 1 2 3 4 அப்படிங்கும் போது ஒரு 350 360 வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, கொல்றதுக்கு இல்ல என்றது டயர்டாகி நாக்கெல்லாம் வரண்டு தண்ணி குடிச்சு. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா 800 பேருக்கு என்ன பண்ணுவாருங்க, கொலை செஞ்சிருவார். அந்த அளவுக்கு பராக்கிரமம் உள்ளவர்கள். நீங்க அப்படியே வாசிச்சீங்கன்னா தெரியும் அந்த 3 பராக்கிரமசாலிகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த 3 பராக்கிரமசாலிக்கும் மேலானவன் ஒருத்தர் இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுதுன்னா அவர்கள் இவர்களுக்கு மேலானவர்கள் ஆனா சமமானவர்கள் அல்ல அப்படிங்கிறார். யார் அவரு? 18ஆம் வசனம் வாசிங்க.
15ஆம் வசனம். யாவேனின் சகோதரர்களும் செருபாபின் குமாரனுமான அபியாய் என்பவன். அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியில் ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்களின் பெயர் அபிஷாய்னு வரும். இந்த அபிஷாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈட்டியை வைத்துக்கொண்டு, ஒரே ஒரு ஈட்டியை வைத்துக்கொண்டு 300 பேருக்கு என்ன பண்ணுவாருங்க இவரு? கொலை செய்வார். இப்ப கொலை செய்கிறார் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நோய்வாய்ப்பட்டவர்களோ இல்ல வலிமை இழந்தவர்களோ குழந்தைகளோ கிடையாது. ஒவ்வொருத்தரும் யாருக்கு பாத்தீங்கன்னா போர் வீரர்கள். ஒரு 300 போர் வீரர்களை ஒரே ஒரு ஈட்டி வச்சு என்ன பண்ணிடுவாருன்னா கொலை செஞ்சிருவாரு. இந்த மாதிரி பராக்கிரமசாலி தான் யார்கிட்ட இருக்கிறாங்க? தாவீது கிட்ட இருக்கிறாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. ஒருத்தர் இருக்கிறாரு பராக்கிரமசாலி. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நம்ம எல்லாம் மழை வருதுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், மழை வருதுன்னா மழையில நனையக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்வோம்? என்ன பண்ணுவோம்? ஒரு நிழலை தேடி ஒரு நிழல் கொடை கீழாகவோ ஒரு கடை கீழாகவோ மழை தண்ணி நம்ம மேல படக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணிடுவோம்? ஒதுங்குறோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், அப்படி ஒரு இடத்துல ஒதுங்குறோமா? அந்த ஒதுங்குற இடத்துல நம்ம பாக்குறோம் ஒரு ஒரு நல்ல பாம்பா, அது என்ன சொல்லுவாங்க? நல்ல பாம்பு இல்ல, அது கெட்ட பாம்பு தான். பேரு நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. விஷம் நிறைந்த ஒரு ஸ்னேக், சரிங்களா? அது நம்மளை பார்த்து என்ன பண்ணுதுன்னா இது எடுக்குது, படம் எடுக்குதா? ஓகே, படம் எடுக்குது. அப்படி பார்த்து நம்மளை பார்த்துட்டு இருக்கு. மழைக்காக நம்ம என்ன பண்றோம்? ஒதுங்குறோம். அது நம்மளை பார்த்துட்டு இருக்கு. நம்ம உடனடியாக என்ன செய்வோம்? அப்படியே சரி நீ வேணா நீ பார்த்துட்டு இருக்கு, நான் அப்படியே ஒதுங்கி நின்னுக்கிறேன், மழை நின்னவரை நான் போய்க்கிறேன்னு சொல்லுவோமா? என்ன பண்ணுவோம்? மழையில நினைச்சு செத்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட கடி வாங்கி என்ன பண்ண மாட்டேன், கொத்து வாங்கி நான் சாகுங்க. சரி விடுங்க, பாம்பு விடுங்க. பாம்பு விஷம் உள்ளது, அதனால என்ன பண்ணிடுவோம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அங்க ஒரு டாக் இருக்கு. என்னது? ஒரு டாக் இருக்கு. அந்த நம்ம போய் ஒதுங்க டாக் நம்மளை பார்த்து குறைக்குது, கடிக்கிற மாதிரியே குறைக்குது. என்ன பண்ணுவோம்? பிஸ்கெட் போட்டு அங்கே நின்றுருவோம். என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா தாவீதோட பராக்கிரமசாலி எப்படிப்பட்டவர்கள் தெரியுங்களா? 20ஆம் வசனம் வாசிங்களே. பராக்கிரமசாலியாகிய யாதாவின் குமாரனும் கப்சேயின் ஊரனும் ஆகிய பெனாயாவும் செய்கையில் வல்லவனாய் இருந்தார். பெனாயா கூட இருக்கிறார். பெனாயா என்ன பண்றாரு பாருங்க. அவன் தேசத்தில் 2 வல்லவனான சிங்கங்களை கொண்டதும் அல்லாமல். எத்தனை சிங்கத்துல கொண்டிருக்கிறாராமா? 2 சிங்கம். இருங்க, எத்தனை சிங்கம் கொண்டிருக்காரு? 2 சிங்கம் தான். ரொம்ப சிங்கங்கிறது பூனை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, பூனை கூட நம்மளால கொல்ல முடியாது. ஏன்னா பூனை கடிச்சு வச்சிடும், அப்புறம் இன்ஜெக்ஷன் போட போகணும். ஆனா 2 சிங்கங்களை என்ன பண்ணுவாராமா? கொன்று விடுவார். அந்த மாதிரி ஒரு பராக்கிரமசாலி. தொடர்ந்து வாசிங்க. மழை வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், என்ன பண்ணுவாராமா? இப்படியே வெளியே போறார், மழை வருது. மழை வந்தோடனே என்ன பண்றாராமா? வாசிங்க. மழை வந்துருச்சு, மழைக்கு ஒதுங்கலான்னு போறாரு. ஒதுங்குறதுக்கு இடம் இல்ல. பார்த்தா ஒரு சிங்க கெபி மட்டும்தான் இருந்திருக்கு. ஒன்னா கெபிக்குள்ள இவர் இருக்கணும், இல்லைன்னா சிங்கம் இருக்கணும். அவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கு. ஆனா இவர் மழையில நனையக்கூடாது. நேரா சிங்க கெபிக்குள்ள போனார். உள்ள இருக்கிற சிங்கத்தை வெளியே இழுத்து சிங்கத்தை என்ன பண்ணிட்டாருங்க? கொண்டு போட்டு மலையில ஒதுங்குறப்ப எங்க பண்ணிட்டாருங்க? கெபில. மழை என்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா கெபி விட்டு வெளியே போயிட்டாரு. இவங்க எல்லாம் யார் கூட இருந்திருக்கிறாங்க? தாவீது கூட. இன்னும் 2 பராக்கிரமசாலி படிக்கவே இல்லை. இன்னொரு பராக்கிரமசாலி இருந்தாரு. அவரு பட்டயத்தை எடுத்து வெட்டிக்கிட்டே இருப்பாராமா. எதிராளி வெட்டிட்டு, எத்தனை பேரும் தெரியாதாமா, வெட்டிட்டே இருக்கும் போது அவருடைய பட்டயம் கையில இருந்து கீழே விழுதாதாமா. வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பட்டயம் அந்த பராக்கிரமசாலி கையிலேயே என்ன பண்ணிக்குமாமா? ஒட்டிக்குமாமா. போகும்போது இப்படி 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 இப்படின்னு போயிட்டே இருப்பாராம். எத்தனை பேருக்கு அவர் கொல்லுவாருன்னு கூட
தெரியாது. இந்த மாதிரி ஒரு பராக்கிரமசாலிகளை யாரு கூடவே வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தாவீது. யோசிச்சு பாருங்க, தாவீது போருக்கு போனா ஜெயிப்பாரா தோப்பாரா? இவர் போகவே வேண்டியதில்லை. ஒருத்தர் அனுப்பிச்சாலே போதும் 800 பேர்த்த கொலை செஞ்சுட்டு வந்துருவான். ஒருத்தர் 300 பேர்த்த. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பராக்கிரமசாலி அப்படியே தாவீது கூட போயிட்டு இருக்கும் போது இப்ப இந்த சீமை என்ன பண்றாருன்னா தூஷிக்கு. யாருக்கு கோவம் வரும் ஆக்சுவலா? யாருக்கு கோவம் வரும்? தாவீதுக்கு மேல அன்பு வச்சிருக்காங்கல்ல, பயங்கரமா கோவம் வருது. என்ன நடக்குது வாசிங்க. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீமேயின் அவனை தூஷித்து, இரத்தப்பிரியனே, வேலியாளின் மனுஷனும், தொலைந்து போ. இல்ல, சீமையை அவனை தூஷித்து என்ன சொல்றாருன்னா, ரத்த பிரியனே. என்ன சொல்றாரு? ரத்த பிரியனே, வேலையாளின் மனுஷனே. கேவலப்படுத்துறார். ரத்த பிரியனே, வேலையாளின் மனுஷனே. என்ன சொன்னா? தொலைந்து போ, தொலைந்து போ அப்படின்னு தாவீது சொன்ன உடனே கூட இருக்கிற பராக்கிரமசாலினால பொறுத்து கொள்ள முடியல. அவங்க என்னதான் பராக்கிரமசாலியா இருந்தாலும் தாவீது மேல ரொம்ப என்ன பண்ணிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா அன்பு வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது? சவுல் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் ரத்த பலியை திரும்ப பண்ணினார். நீ சவுல கொன்னே இல்ல, அதனால தேவன் என்ன பண்றாருன்னா உன்னை பழி வாங்குறார் அப்படின்னு சொல்றாரு. அப்சலோம் பாரு, ராஜ்ய பாரத்தை உன் கையில இருந்து என்ன பண்ணிட்டாரு? பிடுங்கிட்டாரு. இப்படி எல்லாம் சொன்ன உடனே இந்த பராக்கிரமசாலிக்கு என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா பொறுத்து கொள்ள முடியல. அப்பொழுது செருபாயின் குமாரன் அபிசாய், நம்ம முன்னாடி படிச்ச பாத்தீங்களா, இந்த அபிசாய் என்ன பண்றாருன்னா ராஜாவை நோக்கி என்ன சொல்றாருன்னா, இந்த சீமை எப்படிப்பட்டவனா இருக்கிறார்? அந்த செத்த நாய் ராஜாவாக என் ஆண்டவனை தூஷிப்பானோ அப்படின்னு கேக்குது. இவங்களால பொறுத்து கொள்ள முடியல. இவங்க பார்வைக்கு அந்த சீமை எப்படி இருக்கிறார்? நாயின்னு கூட சொல்லல. என்ன நாய் சொல்லிக்கிறாரு? செத்த நாய். இப்ப நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த செத்த நாயோட தலையை என்ன பண்ணிடுறாங்க? வாங்கியிருக்காங்க. விநாயகர்ல எப்படி இருக்கும்? நான் உயிரோடு இருக்கிற சிங்கத்தையே என்ன பண்ணுவேன்? கிழிச்சு வீசிடுவேன். இது ஒரு செத்த நாய். இந்த நாய் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா என்னுடைய ஆண்டவனை தூஷிக்கிறார். விநாயகனால முடியல. யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு பராக்கிரமசாலி 800 பேர்த்த கொள்ற பராக்கிரமசாலிக்கு எப்படி இருக்கும்? நான் எப்படிப்பட்ட போர் வீரனை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த செத்தனா என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட ஆண்டவனை தூஷிடு. யாருனாலே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கு ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கு ராஜா, சிறையாவின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் ஏன் ஏன் அவன் உங்களை பார்த்து தூஷிச்சானா? உங்களை பார்த்து ஏதாச்சும் ஏளனம் பேசினானா? அவன் யார சொல்லியிருக்கிறான்? என்ன மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அவன் தூஷிக்கிற காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன பண்ணிருக்காருன்னா பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதனால அவர் என்ன பண்ணிக்கிறான்? தூஷிக்கிறார். ஆகையால் நான் ஏன் இப்படி செய்கிறேன் என்று கேட்கத்தக்கவன் யார்? அப்ப தேவன் பர்மிஷன் கொடுக்கும் போது அவன் தூஷிக்கட்டும். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? உங்களை அவன் எதுவுமே சொல்லவே இல்லை, விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன நடக்குது? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, பின்னும் தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது அவர் ரொம்ப வருத்தப்படுறார். யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது. ஏன்பா இந்த சீமை எல்லாருமே திட்டுறீங்க? என்னுடைய பையன், என்னுடைய கற்ப பிறப்பு, அவனே எனக்கு எதிராக வந்துட்டான். அதுக்கே நான் என்ன பண்ணல? நான் கவலைப்படல. இவன் தான் நான் தூஷிட்டு போறான். கர்த்தர் பர்மிஷன் கொடுக்கும் போது நான் ஏன் தடுக்க வேணும்? விட்டுறலாம் அப்படிங்கிறது. அப்ப இந்த பென்யமின் எத்தனை அதிகமாக செய்வான்? அவன் தூஷிக்கணும் சொல்ல, தூஷிக்கட்டும், பரவாயில்ல, அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டு இருக்கிறாரே. கர்த்தர் என்ன பண்ணிருக்காருன்னா பர்மிஷன் கொடுத்திருக்கார். அது ரியலைஸ் பண்ண, மனசுல ரியலைஸ் பண்றாரு. யாரு? தாவீது. எப்படி ரியலைஸ் பண்ண? ஒருவேளை 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து
அவர் என்ன பண்ணலாம்? ஒருவேளை என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்து நிந்தனைக்கு பதிலாக என் நன்மையை சரி கட்டுவார் என்றார். ஒருவேளை அவன் வந்து என்னை திட்டுவான்ல, என்னை தூஷிக்கிறான்ல, நான் என்னை சிறுமையா பாக்குறான்ல, அது கூட பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? என் மேல மனம் இறங்குவார். பாருங்க, என்ன ஒரு மென்டாலிட்டி. ஒரு தாவீதோட ஒரு எளிமையான ஒரு மனுஷன் அவன் நிந்திக்கும் போது தாவீதுக்கு ஒரு சிறுமைக்குள்ளாக போகிறார். தாவீது என்ன ஜெபம் செய்யறாரு, என்ன நினைக்கிறாருன்னா, பரவாயில்ல அவன் என்ன சிறுமையா பார்க்கட்டும், ஒருவேளை இந்த சிறுமை கர்த்தர் எனக்கு நன்மை செய்யறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கட்டும். ஒரு நல்ல ஒரு மென்டாலிட்டி. அப்படியே தாவீது என்ன பண்றாருன்னா, அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். தாவீதே அமைதியா இருக்கும்போது மனுஷனால என்ன பண்ண முடியல? ஒண்ணுமே செய்ய முடியல. சீமேயும் மலையின் பக்கத்துல அவனுக்கு எதிராக நடந்து அவன் பாருங்க சும்மா இல்ல, கண்டினியூஸா பின்னாடி போய் என்ன பண்ணிருக்காருன்னா தூஷிச்சுட்டே இருக்கான், தூஷிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தான். கல்லை மட்டும் வீசல. நம்ம கல் எடுத்து யார் மேல வீசுவோம்? கரெக்டா சொல்ல, நம்ம கல் எடுத்து யார் மேல வீசுவோம்? ஏன் நாய் மேல வீசுவோம் தெரியாது. கல் எடுத்தா எது மேலதான் வீசும்? நாய் மேலதான் வீசும். மத்த விலங்கு மேலதான் வீசுமா? அப்ப இவன் கல் எடுத்து வீசுறாரு. இவன் பார்வையில் எப்படி இருக்கிறாரு? இவன் பார்வையில தாவீது நாயின்னு அப்படி நம்ம சொல்லல. நாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மனுஷனுடைய பார்வையில ரொம்ப அற்பமான ஒரு விலங்கு, ஒரு ஒரு கேவலமான விலங்கு. அதுதான் உண்மை. கரெக்டுங்களா? ஒரு 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 மதிப்பில்லாத ஒரு விலங்கு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நாய். அது நன்றி உள்ளதுதான், வீட்டுல வளர்க்கறது தான். ஆனா அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாதது. கரெக்டுங்களா? வீட்டுல பழைய சோறு இருந்தா எதுக்கு போடுவோம்? மிச்சமானது எதுக்கு போடுவோம்? கரெக்டு தானே? எல்லாம் எலும்பு குடிச்சு கடிச்சு எல்லாத்தையும் கறி வீரியெல்லாம் எடுத்துட்டு அது எல்லாம் குமிச்சு வச்சு எதுக்கு போட்டு விட்டுருவோம்? இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு வண்டியில போயிட்டு இருக்கோம், சடனா ஒருத்த குறுக்க வந்துட்டு போயிடுறான். என்ன விலங்கு சொல்லி திட்டுவோம்? சிங்கமே குறுக்கா போகிறாய் அப்படின்பா, புலியே ஏன் பாய்கிறாய் அப்படின்பா, யானையே ஏன் வருகிறாய் எதிர்கொண்டு வர, என்ன இந்த விலங்கு தான் சொல்லுவோம். அப்ப இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த சீமை பார்வையில தாவீது வந்து ரொம்ப அற்பமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கிறாரு. இப்போ ரொம்ப ஒரு சிறுமையா பாக்குறாரு. அதுதான் மதிக்கத்தக்க ஒரு மதிப்பில்லாதவர மாதிரி இப்ப தாவீது இந்த சீமையை பாக்குறாரு. கல்ல மட்டும் தூக்கி வீசலையாமா, எதை தூக்கி வீசுற? மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தார். இது ஒரு நமக்கு தெரியும். மண்ணை எடுத்து தூற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? தவிக்கிறதா? எதுக்கு மண் எடுத்து தூக்கி? இதெல்லாம் நம்ம பண்றது இல்லை, இதெல்லாம் பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். முன்னாடி யாரோ செஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் மண் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி வீசிடுவாங்க. நல்லா இரு அப்படின்னு வீசுவாங்களா? நல்லா இரு, நல்லா ஆயுசோட இரு அப்படின்னு வீசுவாங்களா? இல்ல. மண் எடுத்து வீசினா நீ மண்ணாயிடுவ, பாலா போயிடுவ, செத்து போயிடுவ. நீ சபிக்கிறது. மண்ணு மாதிரி ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. இப்ப எந்த அளவுக்கு சீமையை வந்து தாவீதை பார்த்திருக்கிறார், தாவீதை கேவலமா பேசியிருக்கிறார், தாவீதை தூஷிச்சிருக்கிறார். ஆனா தாவீது ஏதாச்சும் ரிப்ளை பண்ணாருன்னா எந்த ரிப்ளை பண்ணவே இல்லை. காரணம் என்ன? ஒருவேளை தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? கட்டளை இட்டிருக்கலாம். ஆனா தாவீது கண்ட்ரோல் பண்ணிட்டார். யாருனால கண்ட்ரோல் பண்ண முடியும்? யாருனால? அந்த பலசாலைகள், அந்த பராக்கிரமசாலைகள்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இருந்தாலும் தாவீது பேசாம இருக்கிறாரே என்பதற்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா பேசாம இருக்கிறாங்க. நான் யோசிச்சு பார்ப்பேன், ஒருவேளை தாவீது மட்டும் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியே என்ன பண்ணிருக்குமா, அப்படியே துண்டு துண்டா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுங்களா? இந்த வாய் தானே பேச சொல்லிட்டு வாயில ஒரு 35 வெட்டு விழுந்திருக்கு. கரெக்டா? நாக்க தனித்தனியா கட் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி என்ன பண்ணீங்க? செய்யவே இல்லை. இந்த இடத்துலதான்
தாவீதோட மனத்தாழ்மையை நம்ம வந்து பார்க்க நம்மளோட சகோதரர் அழகா கொடுத்துட்டா அதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிக்கிறேன். இந்த நிகழ்வின் தாவீது மனத்தாழ்மை பிரகாசிக்கிறது. பாருங்க, இது ரொம்ப பிரகாசமா இருக்கு. தாவீதோடைய ஹம்பிள்னஸ், மனத்தாழ்மை. வாசிங்க. வார்த்தைகளை அன்பாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல், ம் கர்த்தர் இட்டார் என்று கூறி அவர்களை கர்த்தருக்கு சமர்ப்பித்தார். அதாவது என்ன பண்றாருன்னா, அந்த அந்த கர்சிங் வேர்ட்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த சாபமான வார்த்தைகளா வருது பாத்தீங்களா. அவர் என்ன சொன்னா, இது கர்த்தர் கொடுத்தார், நான் கர்த்தருக்கு இதை என்ன பண்ணிட்டேன், சமர்ச்சு. என்ன ஒரு ஒரு ஆட்டிடியூடு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப யாராச்சும் நம்மளை தூஷிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவங்கள மீண்டுமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்க கூடாது. நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னா நான் சொல்றேன், இனிமேல் நீ என்ன பண்ணிருக்க மாட்ட, நல்லா இருக்க மாட்ட. நீ உருப்பட மாட்ட அப்படின்னா நான் சொல்றேன், நான் சொன்னா படிக்கும், நீ என்ன பண்ண மாட்ட, உருப்பட மாட்ட. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஒருவேளை நம்மள யாராச்சும் இந்த மாதிரி கர்சிங் வேர்ட்ஸ், ஒரு சாபமான வார்த்தை, ஒரு தூஷண வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, இங்க தாவீது சொன்ன மாதிரி தான் சொல்லணும். இந்த வார்த்தையை நான் யாருக்கு சமர்ப்பிக்கிறேன், தேவனுக்கு போய் நான் என்ன பண்றேன், சமர்ப்பிக்கிறேன். யாராச்சும் நம்மள தூஷணம் செய்துட்டாங்களா, நீ உருப்படவே மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, தேவன்கிட்ட போய், தேவனே அவன் என்னைத்தான் சொன்னான், ஆனா இந்த வார்த்தையை, அந்த தூஷணத்தை நான் யார்கிட்ட சமர்ப்பிக்கிறேன், உங்க பாதத்தை நான் வச்சேன். எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. உங்க பாதத்துல என்ன பண்ணிடுறேன், நான் இதை குறிச்சு நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் உங்ககிட்ட என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். எங்கிட்ட கொடுத்ததுனால இப்ப அவன் சொன்னது என்ன இல்லை, உங்களை நான் ஏன் வருத்தப்படணும், நான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதே மாதிரி சீமையை பேசின வார்த்தை நான் எடுத்துக்கிட்டேன், நீங்க சொன்னாலும் எடுத்துக்கிட்டேன். ஆனா உங்ககிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். எனக்கு எந்த வருத்தம் இல்லை, உங்ககிட்ட நான் என்ன பண்ணேன், கொடுத்துட்டேன். வாசிங்க. இதான் சொல்றேன், நமக்கு லெசன் சொல்றேன். ஒருவேளை நமக்கும் யாராச்சும் இந்த மாதிரி விமர்சனம், இந்த தூஷணம் ஏதாச்சும் முன்வைக்கப்பட்டிருந்தால் ஏற்றுக்கொள்வது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அதை அக்செப்ட் பண்ண வேண்டும். பகிரங்கமாகவும் இரக்கமற்ற முறைகளில் தாக்கப்படும் பொழுது எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது மற்றொரு விஷயம். அதாவது ஒருத்தர் தூஷிக்கும் போது நம்ம தூஷிக்காமல் இருப்போம், இது ஒரு நல்ல விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தூஷிக்கும் போது தூஷிக்க மாட்டாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, பகிரங்கமாகவும் இரக்கமற்ற முறையில் தாக்கப்படும் போது, இன்னும் ரொம்ப ரொம்ப ஹார்ஷா பேசும்போது, ஹார்ஷா நடந்து கொள்ளும் போது, இல்ல காயப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கின்ற பொழுது கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க, ரிப்ளை பண்ணிடுவோம். ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிப்ளை பண்ணிடுவோம். சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஒரு அடி அடிக்கும் போது பொறுமையா இருப்பாங்க, ரெண்டாவது அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, பொறுமையா இருப்பாங்க, மூணாவது அடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இதுதான் உனக்கு லாஸ்ட், இதுக்கு மேல நீ கை வச்சீங்கன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், பொறுமையா இருக்க மாட்டேன். இது வந்து ஜென்ரலாவே இப்ப வீட்டுல குழந்தைங்களே குறும்பு பண்ணுச்சுன்னா சொல்லுவாங்க, குழந்தைகிட்டே சொல்லுவோம், பாரு மம்மி மம்மி சொல்றேன், டாடி சொல்றேன், இதுதான் லாஸ்ட், இதுக்கு மேல ரிப்பீட் பண்ணினா உனக்கு என்ன விழுவும், அடி விழுவும், ரொம்ப என் பொறுமையை என்ன பண்ணாத, சோதிக்காத. அப்ப எல்லாத்துக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொறுமை, அந்த பொறுமையை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு என்ன வந்துடும், என்ன வந்துடும், வரக்கூடாத என்னது, கோபம். சரிங்களா. சில பேர் ஃபர்ஸ்ட் டைமே அப்படித்தான் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைமே எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அப்படின்றாங்க, இதுதான் லாஸ்ட், இதுக்கு மேல நீ வந்து என்ன பண்ணக்கூடாது. சரி, அது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே கடுக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, நானு பொறுமையா இருக்கேன். சகோதரர் அழகா விளக்கம் கொடுக்குறாரு இந்த ரீஃபரன்ஸோட நம்பர் பாருங்க. அப்ப நமக்கு ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, நம்ம வரையறை வச்சிருக்கணும். ஆனா இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தர் வந்து அனுமதிச்சாருன்னா எத்தனை தடவை சொன்னாலும் நான் என்ன பண்ணிக்குவேன், அக்செப்ட் பண்ணி. அந்த அளவுக்கு என்ன இருக்கு, பொறுமை இருக்கு. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா. இப்ப சீமையை மன்னிக்கப்பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது
தாவீது என்ன பண்ணாருன்னா ஒரு டெம்பரவரி ஒரு மன்னிப்பை கொடுத்துருக்காரு. என்ன நடந்திருக்கு? இப்ப அவர் மீண்டுமாக அப்சலோமை ஜெயிச்சுட்டு ராஜ்யபாரத்தை மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்காக ஏற்கனவே வாங்கிட்டார். அந்த ராஜ்யபாரத்தில் அமர்வதற்காக மீண்டுமாக ஜெருசலேம் நோக்கி வரார். என்ன நடக்குது? 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை திக்கரைப்படுத்தவும் அவன் விருப்பமும் காரியத்திற்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. ஏன் படகு வந்துச்சு? அவங்க எதை கிராஸ் பண்ணி போனாங்க? யோர்தானா கிராஸ் பண்ணி போனாங்க. இப்ப மீண்டும் யோர்தானா கிராஸ் பண்ணி தான் ஜெருசலேம் வர வேண்டும். இப்ப சீக்கிரமா வராது, ஏன்னா இப்ப ராஜா இல்ல. இவர் தான் ராஜா. தாவீதுக்காக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால துரிதப்படுத்துவதற்காக இவர் போறதுக்கு முன்னாடி இக்கரையில எது வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு படகு வருது. அந்த படகை ஏறி ராஜா என்ன பண்றாருன்னா கடந்து போக வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நேராவின் குமாரனாகிய சீமையின் யோர்தானை கடக்க போகின்ற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்தது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர சீமை வரார். வந்து பொச்சுன்னு யாரு காலம் விழுந்துட்டாருங்க? ராஜாவுக்கு. இதுக்கு முன்னாடிதான் சீமை என்ன பண்ணாரு? ரத்த பிரியனே, கரெக்டா, வேலையாளின் மனுஷனே அப்படின்னு சொல்லிட்டு தூஷிச்சாரா? இப்போ நேர யார் காலம் விழுந்துட்டாருங்க? இந்த நீங்க யோசிச்சு பாருங்க. தாவீது மட்டும் தனியா நின்றுப்பாரா? தனியா நின்றுப்பாரா? இல்ல. இப்ப தாவீது எப்படி நின்றுக்கா தெரியுங்களா? நிறைய ஜனங்களுக்கு முன்பாக பராக்கிரமசாலிகள். இந்த பராக்கிரமசாலிக்கு நடுவுல யார் இருக்கிறாருங்க? தாவீது ராஜா இருக்கிறாரு. இவர் போன உடனே சீமை நேரா போன உடனே என்ன பண்ணிருப்பா தெரியுங்களா? ஒருத்தரையா விலக்கி 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 நான் எப்படியாச்சு தாவீது என்ன பண்ணிடுவேன்? மன்னிப்பு கேட்க. ஏன்னா இவர் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் போய் அந்த ஜெருசலேம்ல அந்த அந்த ராஜாவோட அரண்மனையில் உட்கார்ந்து ஏதாச்சும் தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா நான் செத்து போயிருவேன். இவர் ஜெருசலேம் போறதுக்கு முன்னாடியே இவர்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க? மன்னிப்பு வாங்கன்னு சொல்லிட்டு புத்தி பாருங்க எப்படி வேலை செய்யும். இது பேசாம வாய் என்ன பண்ணிருக்கலாம்? வாய் அமைதியா என்ன பண்ணிருக்கலாம்? இருந்திருக்கலாம். போய் நேர கால அப்படியே எல்லாரும் பார்க்கவும் பொத்துன்னு விழுந்துட்டார். விழுந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. 19ஆம் வருஷம். ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேலே சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அதிகாரம் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பார். இவன் ஞாபகப்படுத்துறாரு, நீங்க எருசலேம்ல இருந்து வந்தீங்கல்ல, அப்போ உங்ககிட்ட நான் என்ன பண்ணேன்? நிறைய அக்கிரம வார்த்தையெல்லாம் பேசினேன்ல, உங்களை தூசிச்சல்ல, கல்லெல்லாம் தூக்கி ஏறிட்டேன்ல, தயவு செய்து அந்த துரோகத்தை என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. காலை விழுந்து இப்ப கெஞ்சுறாரு. அது ஒரு நல்ல மனுஷன் தான். யாருங்க இப்ப சீமை எப்படி நல்ல மனுஷன் நான் சொல்றேன் பாருங்க. எப்படி எல்லாம் உண்மை வெளியே வருதுன்னு பாருங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். புரிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சுட்டேன். எதை கொண்டு வர யோசேப்பின் வீட்டார் அனைவருக்கு நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றார். பாருங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனாலதான் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்? முந்தி கொண்டு வந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டேன்? மன்னிப்பு கேட்டேன். அப்பொழுது செரியாவின் குமாரனாக அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்று. அபிஷேக் இன்னும் மனசு என்ன பண்ணல? ஆறவே இல்லை. இப்ப கேட்கிறாரு, தாவீது கேட்டாரு, இவன் மன்னிப்பு கேட்டவங்க காலை விழுந்துட்டு இருக்கிறான், ஆனா அவங்க தூஷிச்சிருக்காருல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரே தூஷிச்சாருல்ல, அவனை நீ கொல்ல வேண்டாமா? நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற. கர்த்தரை அபிஷேகம் பண்ணினவரே ஒருத்தர் தூஷிச்சால் அவனை கொல்ல வேண்டாமா? சொல்லுங்க தாவீது அப்படிங்கிறது. இப்ப தாவீதை மடக்கிறாரு யாருங்க? அபிஷாய். தாவீது என்ன பண்றாருங்க? மடக்கிறாரு. ஏன் தாவீதை மடக்கிறாருன்னா, அவனுக்கு அபிஷாய்க்கு இப்ப யார் கொன்று ஆக வேண்டும்? சீமையை கொன்று ஆக வேண்டும். அபிஷாயே இப்படி கோவப்பட்டிருக்கிறாரா, மற்றவங்க எப்படி இருக்கும்? அதாவது அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பார்த்துருக்கீங்களா? கோவத்தை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா கண்ணு வீங்கும், கண்ணு பெருசாகும். பார்த்துருக்கீங்களா? மூக்கு பெருசாகும், தெரியுங்களா?
அப்புறம் அப்படியே கண்ணங்கண்ணாமலாம் சிறந்து போயிடும். டென்ஷனாவே இருப்பாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டா இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா யார் ரொம்ப கூலா இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தாவீது கூலா இருக்காரு. அப்ப தாவீது என்ன ரிப்ளை பண்றாரு பாருங்க. அதற்கு தாவீது, "செரியாவின் குமாரனே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களா இருந்ததற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? ஏன் எனக்கு நீங்க சத்ருவா மாறுறீங்க? இவ்வளவு நாள் என் கூட உதவியா இருந்தேன், இன்னைக்கு நீங்க சத்ருவா மாறுறீங்க. ஏன்? இந்த இஸ்ரவேலின் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்னைக்கு இஸ்ரேல ஒருத்தர் கொல்லலாமா? நீங்க யோசிச்சு சொல்லுங்க" அப்படின்னா. ஏன்? "இன்று நாள் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா" என்று சொல்லி ராஜா சீமையை பார்த்து, "நீ சாவதில்லை" என்று அவனுக்கு ஆணையிட்டான். என்ன சொன்னா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்ல நம்ம கர்த்தருக்கு தான் மகிமை செலுத்தணுமே தவிர, இன்னைக்கு போய் யாராச்சும் கொல்லலாமா? வேண்டாம், விட்டுரு. அவன் மன்னிப்பு கேட்டான்ல, என்ன பண்ணிடலாம்? மன்னிச்சிடலாம். நீங்க இன்னும் வசனங்கள் படிச்சு பாருங்க. அதுல சீமை என்ன சொல்லுவார் தெரியுங்களா? கெஞ்சுவார். "நீங்க போய் மீண்டும் ராஜாவா வருவீனா எனக்கு தெரியும். ஆனா திடீர்னு பார்த்து என்னவா வந்துட்டீங்க? ராஜாவா வந்துட்டீங்க. நீங்க ராஜாவா வரமாட்டீங்கன்னு நினைச்சுட்டு தான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாமே தூசிட்டேன். பார்த்தா நீங்க என்னவா வந்துட்டீங்க? ராஜாவா வந்துட்டேன்" அப்படின்னு. அப்போ இவர் மன்னிச்சிட்டார். ஆனா தீர்ப்பை மட்டும் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? ஒத்தி வச்சிட்டார். என்ன சொல்லியிருக்கார்? பாருங்க, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாருக்கு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கு சொல்றாரு. இப்ப நேரா சாலமோனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றார்? மேலும் ம். ஊரானான சிமியோனாகிய பென்னவினாகிய கோராவின் மகன் சிமியோனின் முன்னிடத்தில் வருகிறார். என்ன நடக்குதுன்னு பாருங்க. மேலும் பகிரும் ஊரான பென்னமின் ஆகிய பென்னமின் கோத்திரத்தவன். ஏன்னா சவுல் கூட இருந்தவன். பென்னமின் கோத்திரத்தார் கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். யார் சொல்லிட்டு இருக்கிறா? தாவீது சாலமோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். நான் மக்கனாமிற்கு போகிற நாளிலே, ஏன் மக்கனாயம் தான் மேல இருந்துச்சு, இந்த மேப்பு காமிச்சோம். யோர்தானை கடந்து போக வேண்டும். அவன் என்ன பண்ணிட்டானா, என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ரொம்ப கொடீனமா என்ன பண்ணிக்க தூஷிச்சிருக்கிறான். மண்ணை தூக்கி வீசினான், கல்லை தூக்கி எறிஞ்சான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தினாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்து, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், தேவன் மேல ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் செஞ்சது தப்பு. நல்லா பாருங்க, அவன் செஞ்சது தப்பு. ஆனா நான் கொல்ல மாட்டேன்னு என்ன பண்ணிட்டேன்? ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அதனால நான் அவனை கொல்ல மாட்டேன். அப்படின்னா நீ என்ன பண்ண வேண்டும்? நீ என்ன பண்ண வேண்டும்? கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பாவராஜர்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நான் கொல்ல ப்ராமிஸ் பண்ணனால அவன் குற்றமற்றவன் நீ நினைச்சுக்காத. அவன் குற்றம் பண்ணிருக்கிறா. அவர் என்ன சொல்றாரு? நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரே ரத்தத்துடன் பாதாளத்துல இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, சாலமோன் ரொம்ப புத்திசாலி. இப்போ நீ அந்த சீமையை கொல்ல வேண்டும். எப்படி கொல்ல வேண்டும் என்றால், எனக்கு தூஷிச்சா பாத்தீங்கன்னா, அதை நினைச்சு நீ கொல்லக்கூடாது. சீமை மேலே ஒரு குற்றத்தை கண்டுபிடி. சீமை மேல ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ணுனா, அந்த குற்றத்து நிமித்தமாக சீமையை கொலை செய். இப்ப புரிஞ்சதுங்களா? இப்ப ஆக்சுவலா தாவீது சொன்னது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தெரியுதா? ரிவெஞ்ச். அவன் என்னை தூஷிச்சான், அதுக்காக நீ கொலை செய்ய வேண்டும். ஆனா நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், கொலை செய்ய மாட்டேன். சோ அந்த காரியத்துக்காக நீ அவனை கொலை செய்யாத. கண்டிப்பா வேற ஒரு குற்றம் அவன் செய்வான். செய்யற மாதிரி நீ பண்ணு. அந்த குற்றம் செஞ்ச பின்னாடி அவனை நீ என்ன பண்ணிடு? கொலை செஞ்சிரு. இது சொல்லுவாங்க பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான் சொல்லி. அந்த மாதிரி ஒரு பக்கா பிளான் இப்ப யார் பண்ணிருக்கிறது? தாவீது பண்ணி யார் கையில் கொடுக்கிறாருங்க? சாலமோன் கையில். அதை என்ன வார்த்தை சொல்றாரு? நீ புத்திமான், கரெக்டா பண்ணு அப்படிங்கிறாரு. அப்ப இந்த சாலமோன் என்ன பண்றாருன்னா, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, பின்பு ராஜா சீமையை அழைப்பித்து சீமையை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டிக்கொள். ஏன்னா பகுரூம்ல தான் இருக்கிறாரு. நீ ஏன்பா தனியா இருந்து கஷ்டப்படுற? நீ பேசாம ஒரு வீட்டை நீ என்ன பண்ணு? எருசலேம்ல நீ கட்டிக்கோ, நானே உனக்கு இடம் தரேன், வீட்டை கட்டு அப்படிங்கிறாரு.
ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு. இப்ப ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு, நீ வந்து எருசலேம்ல ஒரு வீட்டை கட்டிக்கோ, எருசலேம் விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. அப்ப என்ன நடக்குது வாசிங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அக்காவின் குமாரனாகிய அகீஸ் என்னும் காத்தின் ராஜாவிடத்திற்கு ஓடி போனார்கள். உன் வேலைக்காரர் காத் ஊரில் இருக்கிறார்கள் என்று சீமேயிக்கு அறிவித்தார்கள். அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவனுடைய வேலைக்காரர்கள் 2 பேர் எருசலேம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, காத்தின் ராஜாவின் இடத்திற்கு ஓடி போயிட்டாங்க. இவங்க முடியாது, சீமை கிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இந்த நியூஸ் யாருக்கு போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சீமைக்கு போயிடுச்சு. உடனே சீமை என்ன பண்றாரு பண்ண 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். தன் கழுதையின் மேல் சேலை வைத்து தன் வேலைக்காரரை தேட கார் ஊரில் இருக்கின்ற ஆகிஸ் இடத்துக்கு புறப்பட்டு போனான். என்ன பண்றான்னா, அந்த ராஜா கிட்ட போயிட்டாங்கல்ல, உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, கழுதை மேல சேனை வைத்து உடனே அந்த ராஜா கிட்ட போய் இப்படி சீமையை போய் தன் வேலைக்காரரை காத்தூர்ல இருந்து கொண்டு வந்தான். பாருங்க, 2 வேலைக்காரர்கள் ஜெருசலேம் விட்டு போய் பக்கத்து ஊர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. சீமை வேண்டாம். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சீமையை அந்த ஊர்ல போய் அந்த 2 வேலைக்காரர் என்ன பண்ணிட்டாருங்க, கூட்டிட்டு வந்துட்டாரு. சீமையை பண்ணது சரியா ராங்க. இதோட நம்ம இந்த ஹிஸ்டரி முடிக்கிறோம். பண்ணிட்டாங்க. மற்ற இருக்கிற 2 வேலைக்காரர்கள் பக்கத்து ஊருக்கு போயிடுறாங்க. ஒசூர்ல இருந்து கிருஷ்ணகிரிக்கு போயிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், சரிங்களா? நான் உடனே கிருஷ்ணகிரிக்கு போய் அவங்க 2 பேர்த்த கூட்டிட்டு வந்து ஒசூர்ல வச்சுக்கிறேன். நீ செஞ்சது ரைட்டா ராங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு கேட்கல. ஏன் இந்த அமைதி? உங்களோட யாரும் பேச மாட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லுங்க. எஸ்ஆர் வேற எதுவும் கேட்கலையே. சரிதானே? சரிதானே? தப்பு இருக்கு, ஏதாவது தப்பு இருக்கா? வேலைக்காரர்கள் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க, இவர் போய் என்ன பண்ணிருக்காரு, கூட்டிட்டு வந்துருக்காரு. இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கா? இப்பதான் தாவீது சாலமோன்கிட்ட சொன்னதை நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். தாவீது என்ன சொன்னார்? அவனை விட்டுறாத, அவனை நீ என்ன பண்ணு, குற்றம் கண்டுபிடி, நீ புத்திமான், நீ குற்றம் கண்டுபிடிச்சு அந்த குற்றத்து நிமித்தமா அவன் என்ன பண்ணிரு, கொன்று. அவனோட தலன் அவன் நிறைச்சு போய் சாகக்கூடாது, வயசாயெல்லாம் சாகக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிரு, கொன்று. அதுக்காக தான் சாலமோன் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா, வாட்ச் பண்ற டீட்டெயிலா வாட்ச் பண்றதுக்காகவே அந்த பெஹ்ரூம்ல இருந்து ஜெருசலேமுக்கு ஒரு வீட்டை கட்ட சொல்லி இங்க இருந்து என்ன பண்ணிடுறாரு தெரியுங்களா, வீட்டை கட்டி 2 வாட்ச்மேன் வேற வச்சிருவாரு. 2 பேர், இவர் 2 பேர் வேலைக்கு வச்சிருப்பார். சாலமோன் என்ன வச்சிருப்பார் தெரியுங்களா, உங்க வேலையே என்னன்னா சீமையை பார்த்துட்டே இருக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஜெருசலேம் மட்டும் வெளியே போவான், அப்ப நீ என்கிட்ட வந்து என்ன பண்ணிரு, சொல்லிடு அப்படின்னு. 2 பேர் சிசிடிவி கேமரா மாதிரி அப்படியே 24 hours என்ன பண்ணிருக்காங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. சீமை வீட்டுல இருந்து 2 வேலைக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. உடனே ஒரு கோவம் வந்துருச்சு யாருக்கு, சீமைக்கு. எப்படி என்னுடைய அடிமை, என்னுடைய வேலைக்காரன் பக்கத்து ஊர்ல போய் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அவன் எனக்கா அடிமை அல்லவா, இரு நான் வந்து நான் அவனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எங்க கிராஸ் பண்ணி போயிடுறாரு, ஜெருசலேம் விட்டு தாண்டி பக்கத்து ஊருக்கு போயிட்டா. உடனே அந்த வாட்ச்மேன் மாதிரி 2 பேர் இருப்பாங்க தெரியுங்களா, உடனே கிட்டு 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 ஓடுறாங்க. ஓடி போய் சாலம் மட்டும் சொல்லிடுறாங்க, ராஜா நீங்க சொன்ன மாதிரி சீமை என்ன பண்ணிட்டாங்க, ஜெருசலேம் கிராஸ் பண்ணிட்டு. குற்றம் கண்டுபிடிச்சாச்சா? சீமைக்கு எப்படி இருக்கு? அப்ப இதெல்லாம் ஒரு குற்றமா? ஆனா வார்த்தையை யார் மீறிட்டாங்க, சீமையை மீறிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, சீமையை சாலமோன் கொலை செய்து விட்டார். முடிச்சு. இதுதான் சீமையை தூஷணம் பண்ணாரு, தாவீது மன்னிச்சாரு. ஆனாலும்
நியாய தீர்ப்புங்க வந்து வெயிட் பண்ண. உனக்கு இப்ப ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, நான் மன்னிச்சிட்டேன். ஆனா உனக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நல்லா புரிச்சுங்க. நீ செஞ்ச தப்புக்கு இப்ப நான் மன்னிச்சிட்டேன். ஆனா ஜட்ஜ்மெண்ட் உனக்கு இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் எங்க யார் மூலியமாக செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலமன் மூலியமாக செய்யறார். அப்போ சவுல் அரசாட்சி செய்த 40 வருஷம் யூத யுகத்துக்கு அடையாளமாக இருக்கு. தாவீது ரூல் பண்ண 40 வருஷம் சுவிசேஷ யுகத்துக்கு அடையாளமாக இருக்கு. சாலமோன் ஆளுகை செய்த 40 வருஷம் எதற்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்துல 1000 வருட அரசாட்சிக்கு ஒரு அடையாளமா இருக்கு. ஏன்னா சாலமோனிலும் பெரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதுக்கு அவர் பிறந்து வருவார். இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 4. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்தது, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். பாருங்க, அழகா சீமைக்கு பொருந்து வரும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருக்கும். அது உடனடியே தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார். அப்படி ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பின்னாடி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வராது. ஆனா சிலருடைய பாவங்கள் அவங்க என்ன பண்ண தெரியுங்களா, அவர்களை பின்தொடரும். சீமைக்கு என்ன இருக்கு, அவன் கேட்டது, நான் உங்களை தூசிச்சேன், எங்களை நீ என்ன பண்ணாதீங்க, கொள்ளாதீங்க. ஆனா சீமை வந்து அப்படி கேட்கல. ராஜாவே உங்களை நான் தூசிட்டேன், நான் உங்களை தூசிட்டேன், உங்களை நான் தப்பா பேசிட்டேன், உங்களை நான் வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நான் இருக்கிறதுக்கு தகுதி ஏற்றவன். நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் புரிஞ்சுட்டேன். என்னுடைய தப்புக்கு நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், என்னை நீங்க இன்னைக்கே என்ன பண்ணிருங்க, கொன்றுங்க. நல்லா புரிஞ்சுங்க, என்னை என்ன பண்ணிருங்க, கொன்றுங்க. நீங்க ராஜ்யபாரத்துல நீங்க ராஜாவாக மீண்டும் அமர்றதுக்கு முன்பாக உங்களை தூஷிச்சானவனை நீங்க கொன்று போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ராஜாவாயிருங்க அப்படின்னு. ஒரு ராஜா மேல அன்பு, ராஜா மேல ஒரு பயம், ராஜா மேல ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மகிமை கொடுக்க, கனப்படுத்துவதா இருந்தா கண்டிப்பா இந்த வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் இவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை நீங்க கொல்லாதீங்க, நீங்க மீண்டும் ராஜாவா வருவான்னு எனக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிறது. இப்பவும் அவன் என்னதான் பண்ணிருக்கான்னா, செல்பிஷ்னஸால என்ன பண்ணிருக்க இருந்திருக்க. அது வந்து ரியல் அடிப்பே கிடையாது. நல்ல கெட்ட குமாரன் ஊமையில கூட அந்த கெட்ட குமாரன் மீண்டும் தகப்பன் இடத்துல வருகின்ற பொழுது அந்த கெட்ட குமாரன் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, என்னை மகனா கூட நீங்க ஏத்துக்க வேண்டாம், ஒரு வேலைக்காரனா கூட நீங்க என்ன பண்ணிக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் கேட்பேன். ஆனாலும் தன் தகப்பன் என்ன பண்ணா, நீ வேலைக்காரனா எதுக்குப்பா என்கிட்ட வர, நீ மீண்டும் வந்ததுனால நீ குமாரனாவே. ஒருவேளை அந்த கெட்ட குமாரன் மீண்டும் வரும்போது, அப்பா நான் எல்லா தப்பும் உணர்ந்துட்டேன், நான் அழிச்சிட்டேன், இனி அவங்க மகனாக ஏத்துக்கன்னு சொன்னானா, சொல்லியிருந்தா கண்டிப்பா தகப்பன் என்ன பண்ணிருப்பான்னு தெரிஞ்சிருக்காரு. அப்ப உண்மையான மன்னிப்பை யார் இங்க கோரவில்லை என்றால், சீமை என்ன பண்ணல, கூறவில்லை, அவன் கேட்கவும் இல்லை. அதான் வசனம் சொல்லுது, சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சுவிசேஷ யுகத்தில் செய்த பாவங்கள் கண்டிப்பா சாலமோன் ஆளுகை செய்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அரசாட்சியில அது பின்தொடரும். இதுல ஒரு டேஞ்சர் என்ன தெரியுங்களா, அவருடைய ராஜ்யத்திலும் அவர்கள் என்ன செய்யலாம் தெரியுங்களா, பாவம் செய்யலாம். ஏன்னா 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. வசனம் பாருங்க, அவருடைய நியாயத்திற்கு குறித்து என்ன சொல்லுது, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனதால் கர்த்தர் வரமுலகும், நீங்க காலத்துக்கு முன்பே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில நேரத்துல என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மத்தவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். கரெக்டுங்களா? இப்போ தாவீது ஏதாச்சும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரா? இல்ல, எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே கிடையாது, மன்னிச்சிட்டார், அவ்வளவுதான். ஆனா சில நேரத்துல காலத்துக்கு முன்பே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் அப்படின்னா, ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அப்படின்னு என்ன செய்ய வேண்டும், அந்த ராஜ்யத்தின் நியாய தீர்ப்பு நாள் என்று அதுக்குன்னு ஒரு நாளை தேவன் குறித்திருக்கிறார். அந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். நம்முடைய மூத்த சகோதரர் 7th என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை.
நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காரு. இப்ப நம்ம ஒருத்தர் வந்து ரைட் ராங்னு சொல்றோமே, அது ரைட்டா ராங்? நான் கேட்கறது புரியுதா? ஒருத்தர் பார்த்து ரைட் ராங்னு சொல்றோமே, அது ரைட்டா ராங்? இப்போ மனோஜ் பார் பார்த்து மனோஜ் பார் ராங் அப்படின்னு நான் சொல்றேன் பார்த்தீங்களா? எப்படி எக்ஸாம்பிள், மனோஜ் பார் பார்த்து மனோஜ் பார் ராங் அப்படின்னு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டா ராங்? ஏன் அது தப்பா இருக்குன்னா நான் தப்பா சொல்லிட்டேன், அது நல்லா இருந்தா நான் தானே சொல்லிருப்பேன். என்ன இது? என்ன பேர் ராங்? அது தப்பா இருக்கிறாரு, அதனால தப்பு சொல்றேன். என்னை ஏன் தப்பு சொல்றீங்க? அவரை போய் சரியா இருக்கு, என்னை போய் ஏன் தப்பு? கரெக்டு தானே? அப்படின்னு அதுதான் செவன்த் ஏஞ்சில் என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படி ஜட்ஜ் பண்றது ராங். ஏன் ராங்? வாட் இஸ் த ரீசன்? ஏன் ராங்? சூப்பர். அதாவது ஹார்ட்டோட இன்டென்ஷன் இல்லை, அவருடைய இருதயத்தை என்னால ரீட் பண்ண முடியும். இன்டென்ஷன் இஸ் ரைட், சரிங்களா? அவருடைய இருதயத்தை என்னால என்ன பண்ண முடியாது? ரீட் பண்ண முடியாது. அவரோட மைண்ட் என்னால என்ன பண்ண முடியாது? ரீட் பண்ணவே முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? அவர் சிரிச்சுட்டே இருக்கிறதுனால அவர் ஓகே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆனா அவர் முகத்துல சிரிப்பார், உள்ளத்துல என்ன பண்ணுவார்? அழுவார். இப்ப அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில பேர் வெளியே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அழுதுகிட்டு அழுகிற மாதிரியே இருப்பாங்க, ஏதோ இழந்த மாதிரியே இருப்பாங்க. ஆனா உள்ளதுக்குள்ள எப்படி இருப்பாங்க? சந்தோஷம். அப்போ ஒரு மனுஷனுடைய மைண்டு ஹார்ட்டையும் நம்மளால ரீட் பண்ண முடியாது. அப்ப அதோட கெப்பாசிட்டி எப்போ வருதுன்னா, ஒருவேளை கிறிஸ்துவ சரீரம் ஆயிட்டா அந்த கெப்பாசிட்டி நமக்கு என்ன பண்ணுது? வருது. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:31 சொல்லுது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தையும் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற வேலையை யார் கிட்டதான் ஒப்படைக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து கிட்ட. அதனாலதான் தாவீது என்ன பண்ணாருன்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற வேலையை யார்கிட்ட ஒப்படைச்சாரு? சாலமோன், நீ புத்திமான், உனக்கு தான் நியாயம் தீர்க்க தெரியும், நீ எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதை நீ என்ன பண்ணு. அப்ப இந்த ஒரு மேலும் ஒரு நாள் சொல்லுகிறப்ப அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21 யோவானாகிய நான் புதிய எருசலேமியாக பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர வந்தேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல் ஆயத்தமாக. நியூ ஜெர்சி. இந்த இடத்துலதான் எல்லா விதமான நியாய தீர்ப்பும் நடக்கின்ற காரியங்கள். என்ன நடந்திருக்கு பாருங்க. இந்த தொப்பையுடைய 2 அடிமைகளை மீட்க சீமையை நகரத்தை விட்டு வெளியேறினார். புரிஞ்சுதுங்களா? 2 அடிமைகள். அதுதான் இவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏற்கனவே நீங்க 2 பேரும் எனக்கு அடிமை, கரெக்டுங்களா? 2 பேரும் யாருக்கு அடிமை? சீமைக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே அந்த 2 பேர் சீமைக்கு அடிமை. இவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஏன் கோபம் வந்துருச்சுன்னா, எப்படி என்னுடைய அடிமை வேற ஊருக்கு போய் வேலை செய்யும்? நீ என்னோட அடிமை இல்ல, அதனாலதான் போய் என்ன பண்ணிட்டாருங்க, தூக்கிட்டு வந்தாரு. ஆனா இந்த பார்டர் கிராஸ் பண்ணும்போது சீமைக்கு தெரியல, இந்த 2 அடிமைக்காக நம்ம போறோமே, நம்மளே சாலமோனுக்கு என்னவாதான் இருக்கிறோம், அடிமையா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. புரிஞ்சுதுங்களா? தெரியல. நம்ம எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கிறோம், ஆனா நம்மளவே ஒருத்தர் நியாய தீர்க்கிற இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணிடணும்? மறந்துடணும். நம்ம ஒருத்தர் குற்றவாளின்னு சொன்னோம்னா தேவன் சொல்லுவார், அவன் குற்றவாளி இல்லை, நீதான் முதல்ல குற்றவாளி.
சூப்பரா இருக்கு. சீமைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்? சீமைக்கு எப்படி apply? இந்த வசனம் சீமைக்கு அப்ளை பண்ண எப்படி apply? எனக்கு வராது, அதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்ங்கிற விஷயத்தை சீமைக்கு எப்படி அப்ளை பண்ணி இருக்கலாம், சீமை எப்படி செஞ்சிருக்கலாம்? இல்ல அதெல்லாம் சிம்பிளா என்ன பண்ணிருக்கலாம்னா, இப்ப நம்மளே அடிமையா இருக்கிறோம், சாலமோன்ல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிறோம். சரி, இந்த அடிமை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்மளை விட்டாச்சும் ஓடிட்டா, சரி இந்த அடிமையாச்சும் நல்லா இருக்கட்டும், நம்ம சாலமோன் கிட்ட இருந்து என்ன பண்ணுவோம், அடிமையாவே இருப்போம், நம்மள கடைசி வரைக்கும் அடிமையா இருப்போம், இந்த அடிமையாச்சும் என்ன பண்ணிடலாம், விடுதலை கொடுத்துறான்னு சொல்லி அந்த அடிமைக்கு இவன் விடுதலை கொடுத்திருந்தால், அந்த அடிமைக்கு இவன் விடுதலை கொடுத்திருந்தால் இவனோட உயிர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க காப்பாற்றப்படும். அந்த அடிமைக்கு நான் விடுதலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கழுத மேல சேனை வச்சுட்டு போய் தூக்கிட்டு வந்துட்டான் 2 பேருக்கு. இவன் தூக்கிட்டு வரும்போது சாலமோன் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஜெருசலேமுக்கு வரும்போது, நீ என்ன பண்ணிரு, நீ சீமைய தூக்கிடு அப்படின்னு. கடைசியில அந்த 2 அடிமைகள் உயிரோடு இருந்தாங்க, இந்த அடிமை என்ன, புரிஞ்சுங்களா? அந்த 2 அடிமைகள் உயிரோடு இருந்தாங்க, இந்த அடிமை செத்து. இப்ப நான் வந்து ஒவ்வொருத்தரையா குற்றம் சொல்லிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், நான் யார குற்றம் சொல்றாங்களோ அவங்க நல்லா இருவாங்க. நான் குற்றம் சொல்லி நான் என்ன ஆயிருவேன், ஒண்ணும் இல்லாமல் போயிடும். இதுதான் சொல்றேன், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு. இப்ப இதோடைய லெசன் 3 வித லெசன்ஸ் இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சீமையோடு. அந்த லெசன் நம்பர் 1 வாசிக்கலாம் பாருங்க. லெசன் நம்பர் 1ல மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். உங்கள் சபிக்கிறவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்கள். அது வந்து ஈஸியான ஜாபே கிடையாது. உங்களை சபிக்கிறவர்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆசீர்வதியுங்கள். அதே மாதிரி வாசிங்க தொடர்ந்து. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சரி, இப்ப நான் படிச்ச இந்த வசனத்துல இருந்து ஆண்டவரா இயேசு தவிர ஒரு கேரக்டர் நம்மளால சொல்ல முடியுமா? இந்த வசனத்துக்கு பொருந்தி வருகின்ற ஒரு கேரக்டர், 2 கேரக்டர் நான் சொல்லிடுறேன், அந்த 2 கேரக்டர் நீங்க சொல்லாதீங்க. ஒண்ணு ஜெகோவா காட், இன்னொன்னு ஜீசஸ் கிரைஸ்ட். 2 கேரக்டர் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கேள்வி, நீங்க ஒரு 2 கேரக்டர் சொல்லுங்களேன். என்ன நீங்க ஈஸியானது 2 சொல்லிட்டு எங்களுக்கு டஃப்பான சொல்லுங்க. இந்த வசனத்துக்கு வசனம் இல்லையா? மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல சொல்லுகிறபடி இந்த வசனத்துக்கு பொருந்தி வருகின்ற ஒரு கேரக்டர் பைபிள்ல இருந்து சொல்லுங்க, அவ்வளவுதான் போதும். உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தேவான் சர்ச் கிளாஸ் ஸ்தேவான். சரி, வேற ஸ்தேவான் சொல்லி டக்குன்னு முடிச்சிட்டீங்க. வேற யாராச்சும் இருக்கு? யோசேப்பு தன் சகோதரர்களுக்காக, யோசேப்பு கூட சொல்லுங்க, யோசேப்பு கூட சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர் ஒண்ணு இருக்கு. சகோதரர் அந்த கேரக்டருக்கு என்ன சொல்றாருன்னா, ரீஃபரன்ஸ் நம்பர் 3239 3738ல அந்த கேரக்டர் பத்தி பேசுறாரு. வரக்கூட நம்ம பேசலாம். லவ் யுவர் எனிமீஸ், லவ் யுவர் எனிமீஸ், be large-hearted and generous towards them. அதாவது ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள். பெருந்தன்மை
நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா கிறிஸ்மஸ் கேக் கொடுத்தாங்க டிஃபன் பாக்ஸ் சும்மா எதுக்கு எப்படி அந்த கேக் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிரியாணி கரெக்டு தான். இல்ல மேல் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க தீபாவளி பலகாரத்தை வாங்கி வச்சுட்டு கிறிஸ்துமஸ்க்கு என்ன பண்ணுவோம் அந்த பாத்திரம் வச்சுக்கிட்டே இருக்கும் கழுவி ஒரு மாசம் தானே கழுவி வச்சுக்கிட்டே இருக்கும் வச்சுட்டு கரெக்டா கிறிஸ்துமஸ் வரும்போது கேக் இப்ப இல்ல முன்னாடி அந்த ஒரு ஹேபிட் எல்லாம் நமக்கு என்ன இருந்துச்சு. அப்ப யார் நமக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும். யாருமே நமக்கு எங்க உதவி செய்யலாம் உதவி செய்யணும். ஓகே வந்துருச்சு அப்படின்றா இப்ப இந்த வசனத்துக்கு பொறுத்து வர ஒரு கேரக்டர் நம்முடைய 7ஆம் தூதர் சொல்றாங்க. அப்படியே பொறுத்து வராங்க யார் அப்படின்னா சொல்லாத ஒரு கேரக்டர். நிர்மலா சிஸ்டர் இந்த ஹோஸ்ட் கொஞ்சம் மாத்தி கொடுங்க. பிரதர் என்ன பண்றதுன்னு தெரியலையே. என் பேரை தொட்டு ரைட் கிளிக் பாத்தீங்கன்னா என் பேரை தொட்டீங்கன்னா மேக் ஹோஸ்ட் கிளைம் ஆப்ஷன். ஓகே ஓகே பிரதர், தேங்க் யூ. சிஸ்டர் அதே மாதிரி ஓகே ஓகே ரைட் சிஸ்டர் வந்துருச்சா பிரதர்? எனக்கு வந்துச்சு. ஹோஸ்ட் போடு, கொஞ்சம் ஹோஸ்ட் போட்டு விடுங்க. இது கோ ஹோஸ்ட் போட்டுருக்கீங்க. எங்க போடணும் தெரியலையே. அதே மாதிரியே தொட்டு ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் எல்லாம் ஆச்சா பிரதர்? ஓகே தேங்க் யூ. ஷேர் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஒவ்வொரு சின்ன தடங்கள் மன்னிக்கவும். ஸோ சகோதரர் இங்க யார் இங்க குறிப்பிடுகிறார் அப்படின்னா டேவிட் ஃபார்பியரன்ஸ் டுவர்ட்ஸ், அதாவது பொறுமை. எவ்வளோ தடவை சவுல் வந்து தாவீதை வந்து கொலை செய்யறதுக்கு நிறைய முயற்சி செய்கிறார். நிறைய தடவை சவுல் தாவீது கிட்ட மாட்டிக்கிறார். ஆனா ஒரு தடவையும் தாவீது என்ன பண்ணலைன்னா சவுலே தன் கையால் அவர் என்ன பண்ணலைங்க கொலை செய்யவும் இல்லை. அதே மாதிரி தன்னுடைய படை வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, பராக்கிரமசாலியில இருக்கிறாங்க, அவர்கள் கொலை செய்யலாமான்னு கேட்கும் போது கூட தாவீது என்ன பண்ணாருன்னா தடுத்தார். அவர் நல்ல கேரக்டர் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது அந்த பராக்கிரமசாலை கிட்ட இவர் போய் சொல்லு, நான் கொல்ல மாட்டேன், தேவன் அபிஷேகம் பண்ணவரு, நீங்க என்ன பண்ணிடுங்க கொன்றுங்க அப்படின்னு சொன்னாரா? கேரக்டர் என்ன தெரியுங்களா? நான் கொல்ல மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் கொல்லக்கூடாது. எப்படின்னு பாருங்க, நான் கொல்ல மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் கொல்லக்கூடாது. சில பேர் என்ன எப்படி தங்க லைஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒருத்தர் வந்து நான் பழி வாங்க மாட்டேன், ஆனா என் பக்கத்துல இருக்கிற பழி வாங்கி. புரியுதுங்களா? இது ஒரு மோசமான கேரக்டர். இந்த கேரக்டர் யார் செய்யவே இல்லையாமா? தாவீது செய்யவே இல்லையா. நானும் கொல்ல மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் அவரை கொல்லக்கூடாது, ஏன்னா தேவன் அபிஷேகம். அப்ப நம்ம யாரை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, யாரு வந்து தப்பு செஞ்சுட்டாருன்னு சொல்லக்கூடாது. அன்டில் ப்ராப்பர் ப்ரூஃப் சொல்றாரு. அதாவது 100% எவிடன்ஸா நம்ம கிடைச்சா தவிர நம்ம யூகமா காதல கேட்டுட்டு அப்படிலாம் நம்ம என்ன அந்த ஒரு காரியத்தை நம்ம
செய்யவே கூடாது. ஃபர்ஸ்ட் இது லெசன் நம்பர் 2. என்ன லெசன் நம்பர் 2 அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பாருங்க, நியாய தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டாலும் பாவங்கள் கைமாறு செய்யப்படாமல் போகும் என்று எதிர்பார்க்க கூடாது. இப்ப நியாய தீர்ப்பு வர்றதுக்கு ரொம்ப தாமதமா இருக்கிறதுனால தேவன் நம்மளை மன்னிச்சுட்டா அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. சீமையை தாவீது மன்னிச்சுட்டா அப்படின்னு நினைக்க கூடாது. அதுதான் நான் முன்னாடி கேள்வியே கேட்டேன். அவர் என்ன பண்றாருன்னா, அவன் கேட்ட இன்டென்ஷன் தப்பு, இவர் புரிஞ்சிருச்சு, ஆனா கேட்டுட்டான். நீ அதான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னை கொன்றுங்க, நீங்க ராஜாவாயிருங்க அப்படின்னு சொல்லல. ராஜா ஆயிட்டீங்க, நீ என்ன பண்ணாதீங்க. அப்போ அவரோட இன்டென்ஷன் வெரி ராங், செல்ஃபிஷ்னஸ். ஆனா எல்லாத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்னா கேட்டுட்டான். அது சந்தோஷமா இருக்கும் போது கேட்டுட்டான், சரி மன்னிச்சிட்டாரு. அதுக்காக உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இன்டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஹார்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹார்ட்டுக்கு தான் பனிஷ்மெண்ட். சில நேரத்தில் நம்ம தப்பு செஞ்சு ஐயோ அது தப்பு நிமித்தமா நமக்கு ஒரு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு தேவன் போய் என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்கலாம். ஆனா ஆனா ஹார்ட்டோட இன்டென்ஷன் தேவன் பார்த்துட்டு கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு. ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஆஃப்டர் ஷூட் ஆகும் எல்லாத்துக்குமே, எல்லாரும் இதை கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. ஒருத்தர் +2 எக்ஸாம் எழுதுறாரு. நல்லா +2 எக்ஸாம் எழுத போகிறார். 1 வருஷமா படிக்கவே இல்லை. பாருங்க, 1 வருஷமா எல்லாமே படிக்கல. +2 எக்ஸாம் எழுதுறாங்க. எழுதி முடிச்சோன்னா பயம் வந்துருச்சு. அவன் பாஸ் ஆகுமா, நல்ல மார்க் பயம் வந்துருச்சு. நல்ல ப்ரேயர் பண்றான், தேவனே எப்படியாச்சும் என்ன பண்ணிருக்கீங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிருந்தேன், கண்டிப்பா ப்ரேயர் பண்ண போறீங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற ப்ரேயர் பண்றேன், முயற்சி பண்றேன், கண்டிப்பா ப்ரேயரே பண்ணிருக்க முடியும். எனக்கு தெரியும், எப்படியாச்சும் என்ன பண்ணிருக்கேன், பாஸ் பண்ணிருக்கேன், எப்படியாச்சும் ஒரு நல்ல மார்க் வாங்கிருக்கேன். ஏதோ அவங்க கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுவாங்களா படிக்காதவங்க. இப்ப பாஸ் பண்ணிடுறாரு. எப்படி பாஸ் பண்றாரு, எப்படி பாஸ் பண்ணா மேபி தேவன் என்ன பண்ணிருக்கலாம், நல்லா தேவன் பிளஸ் பண்ணிருக்கலாம், ஏதோ ஒரு இதுல பாஸ் ஆகிட்டு. ஆனா +2 எக்ஸாம் படிக்காம போனார்ல, அதோட இம்பாக்ட் காலேஜ்ல தெரியும், அதோட இம்பாக்ட் அவங்க லைஃப்ல தெரியும். தேவன் மேபி பாஸ் பண்ண வச்சிருக்கலாம், ஆனா படிக்காத ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில மீண்டும் எதையும் கற்றுக்கொள்ளாமல், அந்த பிராக்டிஸ் இல்லாம அந்த வெற்றி அடைய முடியாம லைஃப்ல ஃபெயில் ஆயிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஃபெயில் ஆயிட்டே தான் இருப்பாங்க. ஆனா பாஸ் ஆகி காலேஜ் முடிஞ்சு லைஃப் ரன் பண்ணலாம். ஆனா லைஃப் ரன் பண்ண விஷயத்துல என்ன ஆயிட்டா ஃபெயில் ஆகிட்டே வரும். அதனாலதான் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இன்டர்வியூ போறேன்னு வச்சுங்க, 10th இருந்து உங்க மார்க் என்னன்னு கேட்பாங்க. 10th இருந்து மார்க் என்ன, ரீசன் அது காரணம் இல்லை. ஏன்னா நீ இந்த இடத்துல நீ பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா ஹர்டல்ஸும் நீ என்ன பண்ணுவ தாண்டி பாஸ். இப்போ அந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இப்போ சீமையும் மன்னிப்பு கேட்டார், உயிரை கொடுங்கன்னு கேட்கும்போது தாவீது கொடுத்துட்டார். ஆனா அவனோட இன்டென்ஷன், அவனுடைய ஹார்ட் ரொம்ப தப்பா இருந்துச்சு. அதனால சாலமோன் என்ன பண்ணிட்டாருன்னா உப்பு கொடுத்துட்டார். அதனால சொல்றேன், பாவங்கள் கைமாறு செய்யப்படாமல் போகும் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்ப மனுஷன் என்ன பண்றான், மத்திய 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏதாச்சும் மனுஷன் வீணான வார்த்தைகள் பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா சாலமோன் கிட்ட சொல்ல வேண்டும். சாலமோன் யாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்க வேண்டும்னா, என்ன வீணான வார்த்தைகள் கண்டுபிடிக்கும். என்ன வீணான வார்த்தைகள், என்னது என்ன வீணான வார்த்தைகள்? சத்தியை தவிர பேசுறது எல்லாமே வீணான வார்த்தைகள் என்பது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அதுதான் உண்மை, சரிங்களா? வீணான வார்த்தைகள் என்னன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, சரிங்களா? என்ன லிஸ்ட்? லாபமற்ற வார்த்தை, அதாவது அன்ப்ராஃபிட்டபிள் வேர்ட்ஸ். இந்த வார்த்தையை பேசுறதுனால எந்த யூஸ் கிடையாது, எந்த யூஸ்லெஸ் வேர்ட்ஸ். ஒருவேளை தேவனோட பிள்ளைகள் பேசினானா அதுவும் வீணான வார்த்தைகள் தான். இரக்கமற்ற வார்த்தைகள் பார்த்துருக்கீங்களா?
ஒருத்தர் பேசினானா குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பா. பிரதர் எங்க சபையில பாத்தீங்கன்னா இவர் வச்சுக்கிட்டு ஐயோ அப்படி எந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலும் எக்ஸ பிடிச்சுக்குவாங்க. இதே மாதிரிதான் பிரதர் எங்க எங்க இதுல ஒருத்தர் இருந்தாரு. அவரவே பிடிச்சாங்க. இரக்கமற்ற ஒரு மனிதன். அப்புறம் நன்றியற்ற ஒரு மனிதன். ஒருத்தர் நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு அவருக்கு பிடிக்காம போயிடும். நன்றி எல்லாம் மறந்துட்டு அவர் பத்தி என்ன தப்பா பேசுறது. எத்தனை தீங்கு விளைவிக்கும் வார்த்தைனாலும் சரி, பிஹேவியர்னாலும் சரி. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, புரியும். ஒரு சகோதரர் கேட்கிறார், பிரதர் இந்த இந்த சகோதரர் இந்த சபையில இருக்கிறாரு, அவர் எப்படி பிரதர் அப்படின்னு நல்ல நல்ல நோக்கத்துல ஒரு சகோதரர் கேட்கிறார். உங்க சபையில எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் எப்படி அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்கிறாரு. அதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய சகோதரர் என்ன சொல்றாரு, ஒன்னே என்ன சொல்லுவாரு, அவரை பத்தி எனக்கு தெரியும் பிரதர், இல்லைன்னா தெரியாது, இதான் முடிஞ்சது. இது வந்து நார்மலா போகும், தெரியலங்கிறது இல்ல நல்ல சகோதரர். இப்ப அவர் எதுவுமே பேசல, ஒரே வார்த்தை தான் சொல்ற, இந்த சகோதரர் எப்படி. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ற வார்த்தை என்னது, இப்ப ஏதாச்சும் பேசணும், கிட்ட ஆன்சர் பண்ணுங்க. எஸ்ன்னு சொல்லல, நோன்னு சொல்ல, தெரியும் சொல்லல, தெரியலன்னு சொல்லல, எதுவுமே சொல்ல. நான் சொன்ன வார்த்தை என்ன, இப்ப கேட்டவர் என்ன நினைப்பாரு, கேட்டவர் மைண்ட்ல என்ன போகுதுன்னு சொல்லுங்க, என்ன போகும், அப்பாதான் போகும். இது என்ன, நம்ம மனசுக்குள்ள அப்பா அவர் கேட்டாரு நான் சொல்லிட்டேன், ஆனா அவரை பத்தி நான் என்ன பண்ணேன், தப்பாவே சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். என்ன மகிமை உண்டு, ஒரு மகிமை உண்டாது. தீங்கு விளைவிக்கும் வார்த்தை. அப்புறம் புரட்டு, ஒரு புரட்டு, ஏதாச்சும் ஒரு நியூஸ் கிடைச்சதுன்னா அப்படியே பெருசு பண்ணி விட்டுறது. அப்புறம் புனிதமற்ற அப்படின்னா நல்ல வார்த்தைகளே இல்லை. எப்பவுமே வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை நன்மை செஞ்சாலும் தீமையா தான் தெரியும். அதே மாதிரி விசுவாசம் பண்ற, அற்பமான, தூய்மை, எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு நம்ம வாயில இருந்து எவ்வளவு வார்த்தைகள் வருது தெரியுமா? ஒரு நாளைக்கு நம்ம வாயில இருந்து எத்தனை வார்த்தைகள் வருது. நம்ம பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் மகிமை அடைகிறாரா? அப்படி மகிமை அடையாத பேசுகின்ற வார்த்தை எல்லாமே என்ன வார்த்தைங்க, வீணான. அதுக்குதான் நம்முடைய 7th ஏஞ்சல் கிளியரா சொன்னாரு, சத்தியத்தை தவிர நீங்க எது என்ன பண்ணிடாதீங்க, பேசுறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குன்னா கெப்பாசிட்டி இல்லை. இது லெசன் நம்பர் 2. எவ்வளோ, லெசன் நம்பர் 3. சரி, என்ன லெசன் நம்பர் 3 அப்படின்னா, வசன வாசம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் வானமும் அகன்று அவர்களுக்கு இடங்களான கடவில்லை. அப்போ இதுல வந்து ஒரு அடையாள பாசம் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்கு. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். அப்ப இங்க சாலமோன்லயும் பெரியவராக இங்க யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த வெள்ளை சிங்காசனங்கிறது 3 அடையாளப்படுத்தும். ஒன்னு ஜஸ்டிஸ், ஒன்னு மெர்சி, அதுக்கப்புறம் லவ், அதாவது நீதி, இரக்கம், அன்பு. அப்போ இந்த பெரிய சாலமோன் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதா இருந்தா இந்த 3 விஷயங்களை பார்ப்பார். அது நீதியோட இருக்கும், அது இரக்கம் உள்ளதாக இருக்கும், அன்பு கலந்ததாக இருக்கும். ஆக்சுவலா இதைத்தான் தாவீது செஞ்சார். நீதி, இவன் எல்லாத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டான், மன்னிச்சாக வேணும். ஆனா இவன் செஞ்சது தப்பு, அதை நான் மன்னிக்க கூடாது. ஆனா இப்ப எல்லாத்துக்கு முன்னாடி வந்து இரக்கம் காட்ட சொல்றான். யோசிப்பா, எல்லாத்துக்கு முன்னாடி என்ன பண்றான், இரக்கம் காட்ட சொல்றான். இன்னைக்கு சந்தோஷமான நாள், இன்னைக்கு எருசலேம்ல நான் மீண்டும் ராஜாவாக போறேன், நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறான், நான் இரக்கம் உள்ளவன், மேல இறக்க வச்சுட்டேன், உன்னை நான் கொலை செய்யணும். அன்பு என்ன அன்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன்கிட்ட சொல்றாரு, தேவனே உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், இவன் இரக்கம் கேட்க சொன்னா நான் இரக்கத்தை என்ன பண்ணேன், கொடுத்துட்டேன். காரணம் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு.
வாட் இஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னா ஒரு ராங் இன்டென்ஷன்ல ஒருத்தர் மன்னிப்பு கேட்டா விட்டுறலாமான்னு கேட்டா ஜஸ்டிஸ் சொல்றான். என்னோட ஜஸ்டிஸ் என்னன்னா, நான் உன்னை கொல்ல மாட்டேன். யார்கிட்ட கொடுத்துருவேன்? சாலமன். இதேதான் வெள்ளை சிங்காசனம். நீங்க போய் இந்த நம்முடைய மூத்த சோழருடைய கமெண்ட்ரி எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். ஜஸ்டிஸ், மெர்சி அண்ட் லவ். எப்படி தாவீது சீமைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரோ அதே மாதிரிதான் உலக ஜனங்களுக்கும் தேவன் ஜட்ஜ்மெண்டே கொடுக்கிறார். நீதி இருக்கும், இரக்கம் இருக்கும், அன்பு. அதனால இந்த வெள்ளை சிங்காசனம். அப்ப என்ன பண்றாராமா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போ சிறியோரையும் பெரியோரையும்னா யாரு? சின்ன குழந்தைங்க, பெரியவங்களா? இல்ல, யார் அவங்க? அடுத்தது நம்ம பார்க்கலாம், வாசிங்க. அப்பொழுது வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மனிதோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டார். அப்போ அந்த புஸ்தகத்தின்படினா அந்த நீதியின்படி, அந்த இரக்கத்தின்படி, அந்த அன்பின்படி சிறியோர் பெரியோரை என்ன பண்றாரு? நியாயம் தீர்க்கிறார். அப்ப அந்த சிறியோர் பெரியோர் யாரு? தி வெரி ப்ரௌட்ஃபுல் பர்சன், மோஸ்ட் ஹம்பிள்டு பர்சன். இந்த பூமியில ரொம்ப பெத்த பெருமையா வாழ்ந்தவர்களும் அவருக்கு முன்பாக நிற்பாங்க. இந்த பூமியில ரொம்ப தாழ்மையா வாழ்ந்தவர்களும் அவருக்கு முன்பாக நிற்பாங்க. பணக்காரரும் நிற்பான், பெருமை உள்ளவனும் நிற்பான், தாழ்மை உள்ளவனும், 2 பேரும் நிற்பாங்க. இந்த 2 பேர்த்துக்கும் ஒரே விதமான ஜட்ஜ்மெண்ட் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்டிஸ், மெர்சி அண்ட் லவ். இதுல ஏற்றத்தாழ்வே கிடையாது. அப்போ தேவன் இந்த ஈக்குவலா என்ன பண்றாருன்னா, காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இத ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவங்க எல்லாத்தோட அவர் எப்படிப்பட்டவர்னா பெரியவரா அவர் என்ன பண்றாருங்க இருக்கு. அப்ப இந்த 3 லெசன் நம்ம மறக்கவே கூடாது. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர்த்த நம்ம மன்னிக்கிறோமோ, புரியுதா? எத்தனை பேர்த்த நம்மளால மன்னிக்க முடியுமோ மன்னிச்சுட்டா நம்முடைய பாவத்தை, நம்முடைய குற்றங்களை கண்டிப்பா கிறிஸ்து என்ன பண்ணுவாருங்க? மன்னிப்பார். அடுத்தது, இனிமேல் நம்ம வாயை திறந்து பேசுனா எதை மட்டும்தான் பேசணும்? பிரயோஜனமான வார்த்தை என்பது சரியான வார்த்தை. இன்னும் நம்ம கரெக்டா சொல்ல போனா, சத்தியத்தை தவிர பேசுற எல்லா வார்த்தையுமே வீணாகும். அதுக்காக வீட்டுக்கு போன உடனே, பிரதர் இது லஞ்சு சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, இப்படி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் நார்மல் லைஃப்ல பேசுறது. ஆனா நம்ம ஏதாச்சும் நம்ம வார்த்தை வர வேண்டியது தவிர நம்ம ஏதாச்சும் நம்ம பேசுறோம், எக்ஸ்ட்ரா பேசுறோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா கூட என்னவா தான் இருக்குதுங்க? எக்ஸ்ட்ரா கூட என்னவா இருக்கும்? ட்ரூத் மட்டும்தான். 3வது, நம்ம செய்த பாவங்கள் இன்னைக்கு தண்டனை பெறாம இருக்கலாம். தப்பு செஞ்சுட்டேன், தேவன் என்னை மன்னிச்சுட்டா, எனக்கு எனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலன்னு மட்டும் நினைச்சிட்டாதீங்க. கண்டிப்பா தேவன் அவருடைய சிங்காசனம் முன்பாக நம்மளை நிறுத்தி அவருடைய நீதியின்படி, அன்பின்படி, இரக்கத்தின்படி நமக்கு என்ன பண்ணுவார்? ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப எந்த ஒரு ஆக்ஷன், இதுதான் சொல்றது, இந்த சுவிசேஷ யுகத்துல நாம என்ன செஞ்சாலுமே, எந்த காரியம் செஞ்சாலுமே கண்டிப்பா இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாலமோனுடைய ஆட்சியில. என்ன செஞ்ச, இன்னைக்கு நம்ம கண்ணீர் வடிச்சாலும் சரி, இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, ப்ராப்பர் ரைட் ஜட்ஜ்மெண்ட் சாலமோன் ஆட்சியில் நமக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது, இது சிமேயி வீடு அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா 19 to 20 டைம்ஸ் இந்த சிமேயை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. வெவ்வேறு சீமை இருக்கிறாங்க, வெவ்வேறு சீமைகள் இருந்துச்சுன்னா, இது ஒரு ஆராய்ச்சி தான். சகோதரர் கொடுக்கும்போது என்ன சொன்னா, மேபி 19 or 20 அப்படிங்கிறாங்க. சில பேர் 21ங்கிறாங்க, சில பேர் 22ங்கிறாங்க. பட் நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்னால அங்கீகரிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 19 or 20 சீமேயி இன் பைபிள். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு வசனத்துல இருக்கு. பாருங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவா ஸ்பீடா வாசிங்க, அப்பதான் புரியும். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும்
விண்ணப்பங்களின் ஆவியும் அப்ப வெரி லாஸ்ட் டேஸ் சொல்லுகின்ற பொழுது at end of Armageddon war, வெரி லாஸ்ட் டேஸ். அப்ப எல்லாருமே கிரைஸ்டை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற அந்த டைம்ல, வெரி லாஸ்ட் மினிட் டைம்ல தேவன் என்ன பண்ணுவாங்க? கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன் சொல்றார். யார் யார் மேல ஊற்றுகிறார்? வாசிப்பா பாருங்க. தாங்கள் புத்தியால் என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேராளர்களுக்காக புலம்புகிறதைப் போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சல் பிள்ளைக்காக புத்தியதைப் போல எனக்காகவும் மனம் கசந்து என்ன பண்ணுவாருன்னா துக்கிப்பார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, எப்படி நம்ம வீட்டுல ஒரு தலைச்சன் பிள்ளை இறந்துட்டாலும் வருகின்ற வலி வேதனை இருக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நான் கிரைஸ்ட கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி அழுவாங்களாம். நல்லா புரிஞ்சுங்க. எப்படி நம்ம வீட்டுல நம்ம மகன் இறந்துட்டா என்ன ஒரு துக்கம் வருமோ, அதே துக்கம் இயேசு கிறிஸ்து நாங்க தான் என்ன பண்ணிட்டோம்? கொலை செஞ்சுட்டோம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்குள்ள. இது ஏன் ஃபீலிங்குள்ள வரும்னா, இது கிருபையின் ஆவி விண்ணப்பங்கள் ஆவி ஊற்றும் போதுதான். அந்த ரியலைசேஷனுக்குள்ள வரும்போது என்ன நடக்குமாமா பாருங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேசம், நானே வாசிக்கிறேன், தேசம் புலம்பிக் கொண்டு இருக்கும். எல்லாம் புலம்புவாங்களா? அஜிஜோன இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டோம்? கொலை செஞ்சுட்டோம், அவர் மேசியா கொலை செஞ்சுட்டோம்னு அப்படியே புலம்பி தவிப்பாங்கம்மா. அது எண்ட் ஆஃப் அர்மகதோன். அப்ப என்ன ஆகுது? ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியா புலம்புவாங்க, தனித்தனியா புலம்புறாங்க. யார் யார் தனித்தனியா புலம்புறாங்க? தாவீது குடும்பத்தார். ஹைலைட் பண்ணிக்கணும். யாருங்க? இப்ப தாவீது குடும்பத்தை யாரையும் கண்டுபிடிக்கணும். தனியேயும் அவருக்கு ஸ்திரீகள் தனியேயும். அதுக்கப்புறம் நாத்தான் குடும்பத்தார், அவங்க தனியா. யாருங்க? தாவீது குடும்பத்தார். அதுக்கப்புறம் நாத்தான் குடும்பத்தார் தனியேயும் அவருக்கு ஸ்திரீகள் தனியேயும். ஏன்னா ஸ்திரீகள் இங்க ஆட் பண்ணவே இல்லை. அப்புறம் லேவி குடும்பத்தார் தனியேயும் அவருக்கு ஸ்திரீகள் தனியேயும். கடைசியா இருக்கு சீமேயின் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும். தனித்தனியா தாவீது குடும்பம், நாத்தான் குடும்பம், லேவி குடும்பம், சீமே குடும்பம். நம்ம இந்த குடும்பத்தெல்லாம் யாரை அடையாளப்படுத்துவாங்க? இஸ்ரேல் என்பது சரியான ஆன்சர். கரெக்ட் தான். இவங்க எல்லாருமே யார் தான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல். ஆனா தனித்தனியாக அப்படிங்கும்போது அவர் பிரிக்கிறாரு பாருங்க. தேவன் இந்த பேரை வச்சு நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சார். தாவீது குடும்பத்தார் அப்படிங்கும்போது அரசாண்ட குடும்பம், கிங்ஸ் ஃபேமிலி. அப்படி தனித்தனியா பாருங்க, கிங்ஸ் ஃபேமிலி. நாத்தான் குடும்பத்தாரும் போது ப்ராபசி, அந்த ஃபேமிலி தனியா. லேவின்னு சொல்லுகின்ற பொழுது ஆசாரியர் குடும்பம். ஏன்னா இவங்க எல்லாம் ஸ்பெஷலா வாழ்ந்தவர்கள். நீங்க பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ஸ்பெஷலா இருந்தவங்க. தீர்க்கதரிசி, ஆசாரியர். அப்ப சீமை யார் வருவா? ஜனங்கள், பொதுவான ஜனங்கள், மன்னிக்கப்பட்ட. அப்போ நிறைய கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க. ஆனா எல்லா கேட்டகரி பீப்புள் ஒன்னா சேர்ந்து நம்ம கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டோம்? கொலை செஞ்சுட்டோம். அப்ப இந்த இடத்துல கூட பாருங்க, ஏன் சீமை குடும்பத்தாரும் கொடுக்கப்பட்டு வேற ஏதாச்சும் பேர் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் சகோதரி என்ன விளக்கம் தான். சீமையினாலே என்னன்னா தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா அந்த மன்னிப்போட இன்டென்ஷன் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? தேவனுக்கு மட்டும். இப்போ உலக ஜனங்கள்ல எதுல வருவாங்க? இதுல உலக ஜனங்கள் கண்டிப்பா கண்டிப்பா எதுல வருவாங்க? சீமை குடும்பத்தோ. என்னதான் உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் உலக ஜனங்களுக்கு மேலானவர்கள் தான் யார் இருப்பாங்க தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கீழதான் யார் இருப்பாங்க? உலக ஜனங்கள். வசன வாசகம், ஒரு யூதனோட வஸ்திரத்தை 10 பேர் என்ன பண்ணிக்குவாங்க? பிடித்துக் கொள்வார்கள். அப்போ அவருடைய ராஜ்யத்துல சபை, திரள்கூட்டம், முற்பிதாக்கள், அதுக்கப்புறம் உலக ஜனங்கள் சொல்லலாம். ஆனா உலக ஜனங்களுக்கு மேல யார் வருவாங்க? இஸ்ரேல்
அவங்க தான் ரியல் ஜெகோவா விட்னஸ். இப்ப சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கிடையாது. அவங்க தான் ரியல் ஜெகோவா விட்னஸ். அதுக்கப்புறம் தான் யாரு வருவான்னு பாத்தீங்கன்னா இந்த உலக ஜனங்கள் வருவான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மன்னிக்கப்பட்டதற்காகவே சீமேயி குடும்பத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த சீமை கட்டுறது என்ன பண்ணா 3 ப்ராப்பரான லெசன் தேவர் என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காரு. முடிந்தவரை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், மன்னிச்சிடலாம். நம்ம வாயில இருந்த எந்த ஒரு வீணான வார்த்தையும் நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் தெரியாம தப்பு செஞ்சுட்டா கூட தேவன் நமக்கு பனிஷ் பண்ணல, தெரிஞ்சே தப்பு செஞ்சாலும் தெரியாம தப்பு செஞ்சாலும் தேவன் பனிஷ் பண்ணலன்னு மட்டும் நினைக்க கூடாது. ஏன்னா அவருக்கு முன்பா நிற்கும் போது ப்ராப்பரா அவர் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். தேவன் நாம இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராங்க. ஆமென்.